வளர்ச்சியை முன்னிறுத்துவது குஜராத் மாடலா திராவிட மாடலா? இந்தியால தமிழ்நாடு, குஜராத் இந்த ரெண்டு மாநிலங்களை அடிக்கடி ஒப்பிடுறது வழக்கமான விஷயமா மாறி வருது. இந்தியால எமர்ஜென்சி அறிமுகம் செய்யப்பட்டப்ப எதிர்த்த இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாடும் குஜராத்தும் தான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னெடுத்த பிரச்சாரமும் குஜராத்தை ஆளும் மோடியா இல்ல தமிழ்நாட்டை ஆளும் இந்த லேடியா அப்படிங்கிறது தான். 2014 தேர்தல் வெற்றிக்கு பாஜக முன்னிறுத்திய மோடியோட குஜராத் மாடலும், தமிழ்நாட்டில் தொடர் வெற்றிகளை பெற்று வர திமுக முன்னிறுத்துற திராவிட மாடலும் வளர்ச்சியில மோதல் போக்க தொடர்றாங்க. அதுபடி பார்த்தா இந்தியால வளர்ச்சியை முன்னிறுத்துறது திராவிட மாடலா குஜராத் மாடலா அப்படிங்கிற விவாதம் தவிர்க்க முடியாததா மாறி இருக்கு. குஜராத் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல், வளர்ச்சியை முன்னிறுத்துவது யார்? வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியா, சமூக வளர்ச்சியா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். குஜராத் மாடல் தான் மோடியை பிரதமராக்கியது அப்படின்ற வாதங்களை பாஜகவினர் முன்னிறுத்துவது உண்டு. அப்படி தனிநபர் வளர்ச்சியில குஜராத் தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணியிருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் சராசரி 1.96 லட்சமா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு மாநிலங்களும் வளர்ச்சியை முன்னிறுத்துற மாநிலமா இருக்கிற நிலையில தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 3.08 லட்சம் ரூபாயாவும், குஜராத்தோட தனிநபர் வருமானம் 2.97 லட்சமாவும் இருக்கு. தனிநபர் பொருளாதார வளர்ச்சியில ரெண்டு மாநிலங்களும் முன்னேறி இருந்தாலும் தமிழ்நாடு குஜராத்தை விட அதிக வளர்ச்சியை கண்டிருக்கு. அதே போல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 5.8%, குஜராத்தில் 21.8% இருக்கு. இதுபடி பார்த்தா தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்டிருக்கிற வளர்ச்சி குஜராத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட சுருங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நபர் ஒரு மாசத்துக்கு செலவு செய்யற நுகர்வுக்கான செலவு தமிழ்நாட்டில் 7,630 ரூபாயாகும். குஜராத்தில் தனிநபரோட நுகர்வுக்கான செலவு 6,621 ரூபாயா இருக்கு. பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற சமூகமாகவும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக இருக்கிறதுல முன்னேறி இருக்கிற மாநிலமாகவும் தமிழ்நாடு குஜராத்தை விட முன்னணியில இருக்கு. கல்வித்துறைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காம இருக்கிறது பிரச்சனையா போயிட்டு இருக்க நிலையில பள்ளியில மாணவர் சேர்க்கை விகிதம் தொடக்க கல்வி அளவுல குஜராத்துக்கு 91%, தமிழ்நாட்டுக்கு 98.3% இருக்கு. அதே போல பள்ளி படிப்பை தொடங்கி 12ஆம் வகுப்பை முடிக்கிறவங்க விகிதம் குஜராத்துக்கு 48.2, தமிழ்நாட்டுக்கு 81.2 இருக்கு. பள்ளி கல்வியில நிதியே பெறாட்டியும் தமிழ்நாட்டோட குறியீடுகள் குஜராத்தை விட அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இறக்கிற சிசு மரணங்கள் தமிழ்நாட்டில் பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கு. 2020 புள்ளி விவரப்படி 1000 குழந்தைகள்ல 13 குழந்தைகள் 5 வயதுக்குள்ள இறக்கிறதா தமிழ்நாட்டோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே சமயம் குஜராத்ல இது 1000 குழந்தைகளுக்கு 23 குழந்தைகள் இறக்குறாங்க என்ற அளவில் இருக்கு. தமிழ்நாடு இந்த எண்ணிக்கையை 2024 1000க்கு 7.7 குழந்தைகள் என்ற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், சமூக முன்னேற்றத்துல முன்னேறி இருக்குன்னா குஜராத் மின் உற்பத்தி, தொழில் வளர்ச்சியில முன்னிலை வகிக்கிறாங்க. குஜராத்தோட மின் உற்பத்தி தான் இந்திய அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஆண்டுக்கு 45,913 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க. தமிழ்நாடு 37,514 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க. 28,479 தொழிற்சாலைகள் மூலமா இந்தியாவோட தொழிற்சாலை உற்பத்தியில 18% பங்களிப்பை குஜராத் கொடுக்கறாங்க. அதே சமயம் அதிக தொழிற்சாலைகளை வச்சிருக்கிற தமிழ்நாடு 38,837 தொழிற்சாலைகள் மூலமா தொழிற்சாலை உற்பத்தியில 10% பங்களிப்பை தான் கொடுக்கறாங்க. வளர்ச்சிங்கிறது வெறும் தொழில் உற்பத்தியிலையும் ஜிடிபிக்கள்லையும் இல்லைங்கிறதும் தனிநபரோட பொருளாதார சமூக முன்னேற்றம் சார்ந்ததுங்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில அடிப்படை கட்டமைப்புகளோட குஜராத் மாடலை திராவிட மாடல் ஓவர்டேக் செஞ்சிருக்காங்கிறத விட தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த மக்கள் நலத்திட்டங்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேல தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில பயணிக்க வச்சிருக்குங்கிறது தான் புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துது.